الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ويا قوم استغفروا ربكم ثم توبوا إليه يرسل السماء عليكم مدرارا ويزدكم قوة إلى قوتكم ولا تتولوا مجرمين وقال الله تبارك وتعالى ومن يتق الله يجعل له مخرجا ويرزقه من حيث لا يحتسب ومن يتوكل على الله فهو حسبه إن الله بالغ أمره قد جعل الله لكل شيء قدرا صدق الله العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم وإن الرجل ليحرم الرزق بالذنب يصيبه وقال عليه الصلاة والسلام أيضا من لزم الاستغفار جعل الله له من كل ضيق مخرجا ومن كل هم فرجا ورزقه من حيث لا يحتسب أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் அகிலத்தை படைத்து பரிபாலிக்கும் ஏகவல்லோன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுக்கே உரித்தாகும். ஸலவாத்தும் ஸலாமும் எமது உயிரிலும் இனிய சய்யிதனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள், பரிசுத்த மனைவிமார்கள், உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள் மற்றும் எல்லா முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவினால் ஏவப்பட்ட ஏவல்களை எடுத்து நடக்குமாறும் அவனால் விலக்கப்பட்ட எல்லா வகையான விலக்கல்கள் பாவங்களிலிருந்து விலகி தவிர்ந்து நடந்து கொள்ளுமாறும் தக்வாவை கொண்டு வசியத்தை செய்து கொள்கின்றேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் இந்த நாட்டில் உள்ள மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதர்கள் மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய படைப்பினங்களான இதர ஜீவராசிகளும் பெரியொரு நெருக்கடிக்குள் தள்ளப்பட்டிருக்கிற ஒரு காலப்பகுதியில் நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தான, அல்லாஹ்வுடைய அருளான அந்த மலை சிறு காலங்கள் தடைபட்டிருந்ததனால், அந்த மலை பொழியாமல் இருந்ததனால், அந்த மலை நிறுத்தப்பட்டதனால் மனிதர்களாகிய அல்லாஹ்வுடைய அடியார்களில் உள்ள பெரியவர்களும் சிறியவர்களும் ஆண்களும் பெண்களும் ஆரோக்கியவான்களும் நோயாளிகளும் என்று அனைவர்களும் அந்த மழை நிறுத்தத்தினால் மிகப்பெரிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார். பலர் இன்று மழை இல்லாததினால் நேரடியான குடிநீர் பிரச்சனைகளுக்கு பல ஊர்களில் இருக்கக்கூடிய மக்கள் ஆளாகி இருப்பதாக செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அதே நேரம் மறைமுகமாக இன்னும் பல நாட்டில் உள்ள பல நகரங்கள், பல ஊர்கள் மின்வெட்டின் காரணமாக அவர்களுடைய வியாபாரம் சாதாரண வாழ்க்கை போன்ற
பல்வேறு பிரச்சனைகளுக்கும் அசௌகரியங்களுக்கும் அந்த மக்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை நாங்கள் எங்களுடைய கண்கூடாக பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்போது முஸ்லிம்களாகிய நாம் அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொண்டு வழிகாட்டப்பட்டவர்கள். அந்த குர்ஆன் எந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கப்பட்டதோ அவர்களுடைய வாழ்க்கை தெளிவுரைகளினூடாக, அவர்களுடைய பயானினூடாக தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு சமூகம் தான் முஸ்லிம் சமூகமாக இருக்கக்கூடிய நாங்கள். சந்தோஷங்களின் போது எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகளை, ஆதாபங்களை காட்டித் தந்த இஸ்லாம், துயரங்களின் போதும் இழப்புகளின் போதும் கவலையான நெருக்கடியான நிலைமைகளின் போதும் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற முறைகளையும் உலகத்தில் எந்த மார்க்கமும் எந்த ஒரு மத புத்தகமும் எந்த ஒரு சிந்தனையும் சொல்லிக் கொடுக்காத அளவுக்கு எங்களுடைய இஸ்லாம் மிக தெளிவாக எங்கள் அனைவர்களுக்கும் வழிகாட்டி இருக்கிறது. மழை தடுக்கப்படுகிறது என்றால், மழை உரிய நேரத்தில் பெய்யாமல் இருக்கிறது என்றால், இதனால் குடிநீர் பிரச்சனைக்கும் மக்களுடைய பாவனைக்குரிய நீரில் பல்வேறு அசௌகரியங்களும் அந்த நீரோடு சம்பந்தப்பட்ட இதர விடயங்களிலும் பிரச்சனைகள் உண்டாகி மனிதனுடைய வாழ்வில் சீர்கேடுகளும் பிரச்சனைகளும் உண்டாகிறது என்றால் அதற்குரிய காரணம் என்ன என்று நாம் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பொதுவான ஒரு காரணம், தெளிவான காரணம், மழை நிறுத்தப்பட்டதற்கு வேறு எதுவும் காரணங்கள் இருப்பதாக உலகத்தில் யாரும் சொல்லட்டும். அவர்களுடைய சொல்கள் உண்மையாகவும் இருக்க முடியும், பொய்யாகவும் இருக்க முடியும், சரியாகவும் இருக்க முடியும், பிழையாகவும் இருக்க முடியும். ஆனால் பொய்யுக்கோ பிழைக்கோ எந்த விதமான இடமும் இல்லாத சத்தியமான தீனுல் இஸ்லாம் ஒரு காரணத்தை சொல்கிறது. அதை நாம் நம்பியே ஆக வேண்டும். அதனூடாக சொல்லப்படுகின்ற பரிகாரத்தை நாம் எடுத்தே ஆக வேண்டும். மழை நிறுத்தப்படுகிறது என்றால், மழை பொழிய வேண்டிய காலத்தில் மக்களுக்கு மழை இல்லாது வறட்சி ஏற்படுகிறது என்றால் அதற்குரிய அடிப்படையான காரணங்கள் இந்த அடியார்கள் செய்கின்ற அல்லாஹ்வுக்கு மாற்றமான பாவங்கள் தான். பாவங்கள் தான் மழையை தடுக்கிறது, பாவங்கள் தான் வறட்சியை உண்டாக்குகிறது, பாவங்கள் தான் விவசாய நிலங்களில் வரக்கூடிய அந்த வளர்ச்சியை, அதிலே ஏற்படக்கூடிய அபிவிருத்தியை இல்லாமலாக்கிறது. பாவங்கள் தான் மனிதனுடைய குடிநீருக்கு தட்டுப்பாட்டை ஏற்படுத்துகிறது. பாவங்கள் தான் வாழ்க்கையில் சோகங்களையும் நெருக்கடிகளையும் ஏற்படுத்தி வாழ்க்கையில் இருந்த இன்பத்தையும் சந்தோஷத்தையும் இல்லாமலாக்கிறது. இதை மிக தெளிவாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய குர்ஆனிலே குறிப்பிட்டிருக்கிறார். வமா அஸாபகும் மின் முஸீபா ஃபபிமா கஸபத் ஐதீகும். உங்களுடைய கரங்கள் செய்த பாவங்கள், உங்களுடைய கைகளினால் நீங்கள் செய்த அல்லாஹ்வுக்கு விரோதமான, அல்லாஹ் விரும்பாத அந்த பாவங்கள் தான் உங்களுக்கு ஏற்படுகின்ற எல்லா வகையான முசீபத்துகளுக்கும் காரணம் என்று குர்ஆன் பொதுப்படையாக சொல்லி இருக்கிறது. இன்னொரு ஆயத்திலே சொல்லுகிறான், வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். கடலிலும் கரையிலும் குழப்பங்கள் வெளியாகுவதற்கு காரணம், கடலில் ஏற்படுகின்ற குழப்பங்களும் கரையில் பூமியில் ஏற்படுகின்ற எல்லா வகையான ஃபஸாதுகளும், நீர் இல்லாமல் போவது ஒரு ஃபஸாத், மின் வெட்டப்படுவது ஒரு ஃபஸாத், குடிநீருக்கு தட்டுப்படுவது, வாழ்க்கையை குழப்புகிற ஒரு ஃபஸாத். இந்த ஃபஸாதுகள் அனைத்துக்கும் மனிதன் தன்னுடைய கைகளினால் செய்யக்கூடிய பாவங்களே காரணம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் மிக தெளிவாகவும் ஆணித்தரமாகவும் சொல்லி இருக்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் எங்களை திரும்பி பார்ப்போம். நாங்கள் இந்த நாட்டிலே 10% முஸ்லிம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 90% அல்லாஹ் ரப்பை நம்பாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ரப்பை தெரியாது, அல்லாஹ்வை தெரியாது, படைத்தவனை தெரியாது, படைத்தவனின் வழிகாட்டல்கள் தெரியாது, ரசூலுல்லாஹ்வை நம்பவில்லை, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் காட்டிய வாழ்க்கையில் அவர்களுக்கு நம்பிக்கை இல்லை. 10-12% வாழும் நாம் குர்ஆன் என்னும் நூரை
குர்ஆன் என்னும் நியமத்தை அடைந்திருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய வழிகாட்டலில் அந்த பரக்கத்துகளை அடைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் குர்ஆனை விளங்கியவர்கள், குர்ஆனை வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டவர்கள், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையை பின்பற்றுவதாக சொல்லிக் கொள்ளுகின்ற நாம் பாவத்தை பாவம் என்று விளங்கியும் பாவம் என்று தெரிந்தும் மனோ இச்சைக்கு அடிமைப்பட்டு குறுகிய ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு சின்ன சின்ன நிலைமைகளுக்காக அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தால் நாங்கள் செய்த பாவங்களுக்குத்தான் முழு மனித சமூகமும் இந்த நிலைமையை அனுபவிக்கிறது. நானும் நீங்களும் செய்யக்கூடிய தவறுகள், நானும் நீங்களும் கலிமா சொன்னவர்கள் செய்த பாவங்கள், இதனால் தான் காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்களுக்கு கூட நீர் கிடைக்காமல் கஷ்டப்படுகிறது. காட்டில் இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய மக்லூக்குகள் நீர் இல்லாமல் ஊருக்குள் ஓடி வருகிறது என்றால், வெயிலினால் வாட்டி எடுக்கப்படுகிறது என்றால், அதற்கு அல்லாஹ்விடத்திலே நானும் நீங்களும் தான் ஜவாபு சொல்லி ஆக வேண்டும். நாங்கள் பாவக்கரை படிந்தவர்களாக இருக்கிறோம், குற்றவாளிகள். ஹராத்தை எந்த பயமும் இல்லாமல் செய்து கொண்டிருக்கிறோம். ஹராம் என்று குர்ஆன் சொல்கிறது, ரசூலுல்லாஹ் ஹராம் என்கிறார்கள். நாங்கள் எந்த அச்சமோ பயமோ இல்லாமல் ஹராத்தை ஹலால் போன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஹராத்தை செய்த பிறகும் மனதிலே பயம் இல்லை, மனதிலே பயம் இல்லை, தௌபா செய்ய வேண்டும் என்ற உள்ளம் இல்லை. பாவத்தை பாவம் என்று சொல்லி தடுப்பவர்களும் இல்லை, பாவிகளின் பாவத்தை வெறுப்பவர்களும் இல்லை, அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பவர்களும் இல்லை, சொன்னால் கேட்பவர்களும் இல்லை. இப்படியான ஒரு பயங்கரமான சூழ்நிலையில் தான் நாம் இப்படியான ஒரு நெருக்கடியான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மழை நிறுத்தம் என்பதனுடைய கோர விளைவுகளை எமது சமூகம் சரியாக காணவில்லை. நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் மழை நிறுத்தப்பட்டிருக்கிறது, அடுத்த மாதம் மழை பெய்கிற மாதம் மழை வந்துவிடும். இது என்னமோ மெஷின்ல வேலை செய்யறது போல. இவர்கள் சொன்னால் மழையை நிறுத்தவும், இவர்கள் சொன்னால் மழையை அனுப்பவும். அல்லாஹ் நீங்கள் நிறுத்திய ஆளா? நாம் வைத்திருக்கும் ஆளா? அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, பஞ்சத்தினுடைய பாதகம் ரொம்ப பயங்கரமானது. மழை நிறுத்தப்பட்டு இதற்கு முன்னால் வாழ்ந்த சமூகத்தின் படிப்பினைகளை நாம் காண வேண்டும். பஞ்சத்தினால், மழை நிறுத்தத்தினால் தான் பஞ்சம் ஏற்படுகிறது, வறட்சியினால் பஞ்சம் ஏற்படுகிறது. பஞ்சத்தினுடைய அகோரம் என்ன என்பதை வரலாற்று புத்தகங்கள் பதிவு செய்து வைத்திருக்கிறது. பஞ்சம் நீடித்தால் என்ன ஆகும்? வயல் நிலங்கள் வறண்டு போகும், நீர் சேகரமாகும், ஆறுகள் வற்றி போகும், குளங்கள் வற்றி போகும். கடலில் இருக்கக்கூடிய நீரினால் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்ய முடியாது. அதற்கு அடுத்ததாக விவசாய உற்பத்திகள் இல்லாமலாகிவிடும், விவசாயம் நின்றுவிடும், அரிசி நின்றுவிடும், மரக்கறிகள் நின்றுவிடும், பூமியிலிருந்து வரக்கூடிய பயிர்களினுடைய விளைச்சல்கள் இல்லாமலாகும். முடிவு என்னவாகும்? கையிலே பணம் இருக்கும், சேப்பிலே பணம் இருக்கும், வங்கியிலே பணம் இருக்கும், அதை கொடுத்து வாங்கி சாப்பிடுவதற்கு கடையில் உணவு இருக்காது. பணத்தை சாப்பிட வேண்டிய நிலைமை உருவாகும். ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 600-700 ஆண்டுகளில் ஈராக்கிலே பக்தாதில் ஏற்பட்ட மழை நிறுத்தத்தினால் அதை தொடர்ந்து வந்த பஞ்சம், அல் கஹ்து வல் வபா, அதனால் ஏற்பட்ட நிலைமைகளை தங்களுடைய அல் பிதாயா வன் நிஹாயா என்ற கிதாபிலே பதிவு செய்கிறார்கள். என்ன கண்டால் மக்கள் பெரும் பெரும் வீடுகளை கட்டி வைத்திருந்தார்கள். அந்த ஊர்களே மாளிகைகளினால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊர்கள். பெரும் பெரும் செல்வந்தர்கள் வாழ்ந்தார்கள். கை நிறைய காசு இருக்கிறது, கை நிறைய வருமானம் இருக்கிறது. ஆனால் பஜாரிலே போய் வாங்குவதற்கு ஒரு ரொட்டி துண்டு இல்லாத நிலைமை உருவாகிறது. விளைச்சல் இல்லை, கோதுமை மா இல்லை, சுடுவதற்கு ரொட்டி இல்லை. கடைசியில் என்ன செய்கிறார்கள்? இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்கிறார்கள், ஒரு மாளிகையை ஒருவர் விற்கிறார் ஒரு ரொட்டி துண்டுக்கு. ஏன்?
ரொட்டி துண்டை சாப்பிட்டால் தான் குடிசையிலேனும் வாழ முடியும். உணவில்லை என்றால் இந்த மாளிகை எதற்காக? உணவில்லை என்றால் இந்த ஊர் எதற்காக? எல்லா வஸ்துக்களை விடவும் மனிதனுடைய உயிரை பாதுகாப்பதற்கு நீரும் உணவும் அடிப்படையானவை. ஒரு ரொட்டி துண்டுக்கு ஒரு பலச வித்து போடுறார். இது வரலாறு, காவிரிகளுக்கு நடந்த வரலாறு அல்ல. பக்தாதும் அதை தலைநகரமாக கொண்ட ஈராக்கும், அந்த நாட்டிலே முஸ்லிம்கள் வாழுகின்ற அந்த நாட்டிலே இந்த கோர நிகழ்ச்சி நடந்தது. இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள், தொடர்ந்தும் வறட்சி அதிகரிக்கிறது. மனிதர்கள் எந்த அளவுக்கு பசிக்கும் பட்டினிக்கும் ஆளாகிறார்கள் என்றால், குடிப்பதற்கு நீர் இல்லை. வளர்த்த ஆடுகளை அறுத்து அதனுடைய இரத்தங்களை உறிஞ்சி குடிக்க ஆரம்பித்தார்கள். ஆட்டை அறுக்கிறார்கள். இன்று நாம் ஆடறுக்கிறோம் அதனுடைய மாமிசத்தை சாப்பிட. அன்று ஆடறுத்தார்கள் அதனுடைய இரத்தத்தை குடிக்க. இரத்தத்தை குடித்தேனும் தாகத்தை தீர்ப்போம். ஆனால் அல்லாஹுடைய சோதனை, அறுத்த ஆடுகளிலும் இரத்தம் கிடையாது. ஆடுகளும் அந்த அளவுக்கு வறட்சியினால் அதனுடைய உடல்கள் பாதிப்படைந்திருந்தது. கடைசியாக என்ன செய்கிறார்கள்? சிறு குழந்தைகளின் கழுத்தை நெரித்து, கழுத்தை அறுத்து, குழந்தைகளின் உடலால் வெளியாகும் இரத்தத்தை தாயும் தந்தையும் குடிக்க ஆரம்பிக்கிறார்கள். தனக்கு பிறந்த குழந்தையை, தனது குழந்தையை விட தன்னுடைய உயிர் பெரியது. ஒவ்வொருவர்களும் மற்றவரை விட தன்னை பாதுகாக்கவே முயற்சிப்பார்கள். தன்னையும் மற்றவரையும் எடுக்கும் போது நான் உயிர் பிழைக்க வேண்டும், மற்றவனை கொன்றேனும் நான் தப்ப வேண்டும் என்று நினைப்பவர்கள் அதிகம். குழந்தைகளை கொன்று அவர்களுடைய இரத்தத்தை உறிந்து குடித்து அந்த உடல்களை அங்கிருக்கக்கூடிய பெட்டிகளில் அடைத்து வைத்த காட்சிகளும் பக்தாதில் காணக்கூடியதாக இருந்ததாக இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி பதிவு செய்கிறார். இன்னொரு சந்தர்ப்பம், ஒரு தம்பதிக்கு திருமணம் நடைபெறுகிறது. சில நாட்களிலே திருமணமான புது மணப்பெண்ணை காணவில்லை. மணப்பெண்ணின் குடும்பம் அந்த பெண்ணை தேடுகிறார்கள். கடைசியாக அந்த பெண்ணின் உடற்பாகங்களை வீட்டுக்குள்ளிருந்து கண்டெடுக்கிறார்கள். என்ன நடந்திருக்கிறது? கணவனுக்கு ஏற்பட்ட தாகம், எங்குமே தண்ணி இல்லை. கணவனுக்கு ஏற்பட்ட பசி, எங்கேயுமே சாப்பாடு இல்லை. மனைவியை கொன்றேனும் என்னை பாதுகாப்போம் என்று ஒரு தீர்மானத்துக்கு வந்து மனைவியை கொலை செய்து அவனுடைய இரத்தத்தை குடித்து தன்னை பாதுகாத்துக் கொள்கிற அளவுக்கு பஞ்சத்தின் அகோரம் இருந்ததாக ஹாஃபிஸ் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுகிறார்கள். அப்படியான பஞ்சங்களை எல்லாம் இந்த உலகம் கண்டிருக்கிறது. அல்லாஹ் எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் அப்படிப்பட்ட நிலைமைகள் இருந்து பாதுகாப்பானார். கண்ணியமானவர்களே, நிலைமைகள் எப்படி வரும் என்று யாருக்கும் சொல்ல தெரியாது. அல்லாஹ் நிலைமைகளை ஏற்படுத்தினால் யாருடைய அறிவாலும் நிறுத்த முடியாது, எந்த விஞ்ஞானியினாலும் நிறுத்த முடியாது, எந்த அரசாங்கத்தினாலும் நிறுத்த முடியாது, எந்த ராணுவத்தினாலும் நிறுத்த முடியாது, எந்த வல்லரசினாலும் தடுக்க முடியாது. அல்லாஹுடைய சக்தி, அல்லாஹுடைய சோதனை அவ்வளவு பயங்கரமானது. ஒரு சில வாரங்களுக்கு முன்னால் ஊடகங்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், செயற்கை மழை பொழிவதற்கான சில ஏற்பாடுகளை செய்தார்கள். முதல் நாள் அமிலங்களை தூவி ஒரு பகுதியிலே மழை பொழிய செய்ததாக செய்திகள் வந்தன. இரண்டாவது நாள் அதைவிட குறைந்த ஒரு மழை, அதற்கு பிறகு முயற்சி செய்தார்கள், அது சாத்தியப்படவில்லை. ஏன்? அதை தூவி செயற்கை மழை பொழிய செய்வதாக இருந்தாலும் மேகத்திலே நீர் இருக்க வேண்டும். தண்ணீரை சுமந்து வரும் மழை மேகங்கள் இல்லாததனால் அதுவும் சாத்தியமில்லை என்று கைவிருக்குகின்ற ஒரு நிலைமை உருவாகி இருக்கிறது. அல்லாஹுடன் எந்த ஒரு சிந்தனைக்கும் மோத முடியாது, அல்லாஹுடன் எந்த ஒரு அறிவாளிக்கும் போட்டியிட முடியாது. ஒரே ஒரு வழி இருக்கிறது, அல்லாஹுவை சந்தோஷப்படுத்துவது மட்டுமே முஸ்லிம்களாகிய எங்களுக்கு முன்னால் இருக்கும் ஒரே வழி. இந்த நிலைமையை எப்படி வெற்றி பெற வேண்டும், இந்த சோதனையை எப்படி ஒரு வெற்றியாக மாற்ற வேண்டும், இது அரசாங்கத்துக்கு தெரியாது, அமைச்சர்களுக்கு தெரியாது, ஊடகங்களுக்கு தெரியாது. ஏன்? அவர்களுக்கு அல்லாஹ்வையும் தெரியாது, ரசூலையும் தெரியாது. அவர்கள் இந்த நிலைமையை வெற்றி கொள்வதற்கு அல்லாஹ்வும் ரசூலும் காட்டி தந்த பரிகாரங்கள் அவர்களுக்கு தெரியாது.
அது தெரியும் எங்களுக்கும் உங்களுக்கும் மட்டும்தான். கலிமா சொன்ன முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். ஒரு பஞ்சம் ஏற்படும் போதே, மழை நிறுத்தப்படும் போதே, வறட்சி உண்டாகும் போதே அந்த நிலைமையை வெற்றி அடைவதற்கு என்ன செய்யலாம்? குர்ஆன் வழிகாட்டுகிறது. குர்ஆன் வழிகாட்டுகிறது. முதலாவது வழிகாட்டல் என்ன? குர்ஆன் சொல்லுது, நீங்கள் ஜகாத் சரியாக கொடுக்கிறீர்களான்னு பாருங்க. மழை நிறுத்துறதுக்கு 3 காரணம். மழை பெய்ய வேண்டிய காலத்தில் பெய்யாமல் இருக்கிறதுக்கு 3 காரணங்களை இஸ்லாமிய ஷரியா சொல்லுது. 3 காரணம். ஒவ்வொருவர்களும் இந்த காரணங்களை அலசி பார்ப்போம். முதலாவது காரணம், ஜகாத் கொடுக்க வேண்டியவர்கள் சரியாக ஜகாத் கொடுக்காமல் இருப்பது. எத்தனையோ பேருக்கு ஜகாத் கடமை கொடுக்க வேண்டும், அவர்களுக்கு அவர்களை தெரியாமல் வாழுகிறார்கள். நான் ஜகாத் கொடுக்க வேண்டியவர், அது அவருக்கு தெரியாது. ஏன்? உலமாக்களிடம் இருந்து ஜகாத் யாருக்கு கடமையாகும், எவ்வளவு பணம் இருந்தால் கடமையாகும், இந்த அறிவை படிப்பதில்லை. சரி, ஜகாத் கொடுக்கிறவரும் சரியான முறையில் கணக்கு பார்ப்பதில்லை. தகுதியானவருக்கு கொடுக்கிறேனா, தகுதியானவருடைய கையிலே ஜகாத்துடைய பணம் போய் சேருகிறதா, அப்படி ஒப்படைப்பதில்லை. ரமலானுடைய காலத்தில் வீடுகளுக்கு யாசகம் கேட்டு வருபவர்களுக்கு 1000, 500, 200 கொடுத்துவிட்டு ஜகாத்து கொடுத்து விட்டேன் என்ற எண்ணத்திலே வாழ்கிறார்கள். இது ஜகாத் ஆகாது. இதற்கு பெயர் ஜகாத் அல்ல, அதற்கு பெயர் சுன்னத்தான சதகா, தர்மம். ஜகாத் சரியாக கடைப்பீடு செய்யப்பட வேண்டும். தகுதியான 8 கூட்டங்களில் அதற்கு தகுதியானவர்கள் பிறக்கி எடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளில் இந்த ஜகாத் ஒப்படைக்கப்பட வேண்டும். அப்போதுதான் அல்லாஹ் ஜகாத்தாக அதனை கருதுவார். சஹீஹான ஹதீஸில் இருக்கிறது. நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சொல்கிறார்கள், எந்த கூட்டம் ஜகாத்தை முறையாக கொடுக்காமல் தடுத்துக் கொள்கிறார்களோ, ஜகாத்துடைய கடமையை முறையாக நிறைவேற்றவில்லையோ, அந்த கூட்டத்துக்கு மழை நிறுத்தப்படும். மழை பெய்யாது, மழை பொழியாது. ஜகாத்துடைய கடமையை பேணாதவர்களுக்கு நீரை அல்லாஹ் அனுப்ப தயாரில்லை சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதனால் மிருகங்களுக்கும் சிரமங்கள் உண்டாகும். ஜகாத்து கொடுக்காத பாவிகளினால் காட்டில் உள்ள மிருகங்களுக்கும் சிரமம். சொன்னார்கள், இந்த மிருகங்களும் இல்லை என்றால் பெய்கின்ற கொஞ்சமான மழையும் உங்களுக்கு பொழியாது என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெய்கின்ற கொஞ்சமான மழையும் மிருகங்களுடன் இருக்கும் இரக்கத்தினால் அல்லாஹ் இறக்கிறானே தவிர உங்களுடன் இருக்கும் கோபத்தினால் அல்லாஹ் நிறுத்தினால் காட்டில் உள்ள மிருகங்களும் சேர்ந்து தாகித்து பஞ்சத்தில் சிக்க வேண்டிய நிலைமை உருவாகி இருக்கும் என்பதை நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தெளிவுபடுத்துகிறார். இரண்டாவது காரணம், முதலாவது காரணம் அது. இரண்டாவது காரணம் அடியார்கள் செய்கிற பாவங்கள். குறிப்பாக ஜகாத், பொதுவாக எல்லா பாவங்கள் அதிகரிப்பது அதை தடுக்கும் போதும் அந்த சொல்லை கேட்காமல் நினைத்தபடி நடந்து கொண்டு போவது மழையை தடுப்பதற்குரிய பிரதானமான காரணிகளில் உண்டாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இந்த ஹதீஸை மட்டுமாவது குத்பாவிலிருந்து நீங்கள் எடுத்துக்கொண்டு வீடுகளுக்கு செல்வீர்களேயானால் எங்களுக்கு இந்த நாட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த பீடையிலிருந்து, இந்த சோதனையிலிருந்து அவசரமாக மீள முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் வருகிற ரிஸ்கை, வருகிற சாப்பாட்டை, வரக்கூடிய தண்ணீரை, வரக்கூடிய வருமானத்தை கொடுக்காமல் தடுத்து நிறுத்துவான் அவன் செய்கிற பாவத்தின் காரணமாக. பாவம் வருமானத்தை அளிக்கும், வியாபாரத்தில் உள்ள பரக்கத்தை நாசப்படுத்தும், மழையை நிறுத்தும், சாப்பாட்டை நிறுத்தும், உணவுக்கு நெருக்கடி உண்டாகும். ஒரு அடியானுக்கு ரிஸ்கிலே தடை ஏற்படுத்தப்படும் அவர் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக. அல்லாஹு அக்பர்.
என்னென்ன பாவங்களை செய்து கொண்டிருக்கிறோம். பாவங்கள் பாவமாக தெரிகிறதா? பாவம் என்ற உணர்வே இல்லாமல் ஹராத்தை எல்லாம் ஹலால் போன்று செய்து கொண்டிருக்கிறோம். ஊர்களை எடுத்து பார்த்தால் வட்டி வங்கியிலிருந்து வீடுகளுக்குள்ளும் பூந்திருக்கிறது. வீடு வீடாக வட்டி தேடி வருகிறது. முன்பு ஆண்கள் வட்டிக்கு எடுத்தார்கள், இப்பொழுது பெண்களும் வட்டியிலே சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். இது எவ்வளவு மோசமான பாவம்! வட்டிக்காரன் வீடு தேடி வருகிறான், வட்டிக்கு பொருள்களை கொடுக்கிறான், வட்டிக்கு வீட்டு சாமான்களை கொடுக்கிறான். பெண்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அந்த பொருள்களை வாங்குகிறார்கள். நீங்கள் நினைக்க வேண்டும், நீங்கள் வீட்டுக்கு பொருளை வாங்கவில்லை, வீட்டை சுடக்கூடிய நெருப்பை வாங்கியிருக்கிறீர்கள். வட்டிக்கு வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் அதை உடனடியாக தௌபா செய்து திருப்பி கொடுத்து விடவில்லையானால் ஆபத்து. அது ஒரு நாளைக்கு உங்களுக்கு கவலையை உண்டாக்கிவிட்டுத்தான் உங்களை விட்டு நகரும். அவ்வளவு பயங்கரமானது வட்டி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார், ஒரு திர்ஹம் வட்டிக்கு ஒருவர் வாங்குவதும் ஒரு திர்ஹத்தை வட்டி பணமாக செலுத்துவதும், எடுக்கிறதும் வட்டிதான், கொடுக்கிறதும் வட்டிதான். ஒரு திர்ஹம் சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தாயுடன் 36 தடவை விபச்சாரம் செய்யறதை விட கொடுமையாம். சொந்த தாயுடன் எவனாவது விபச்சாரம் செய்வானா? அந்நிய பெண்ணுடன் விபச்சாரம் செய்வதே அல்லாஹ்வுக்கு ரோஷத்தை உண்டாக்க, அதனால பூகம்பம் உண்டாக்குறான், சூறாவளி அனுப்புகிறான், வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்துகிறான். அந்நிய பெண்ணுடன் ஒருவன் விபச்சாரத்தில் ஈடுபட்டான். ஹதீஸ் இதை சொல்லு. தாயோட விபச்சாரம் செஞ்சா எவ்வளவு கோபம் வரும்? அவனுக்கு வெட்கம் இருக்கா? மானம் இருக்கா? 36 தடவை சொந்த தாயுடன் தினா செஞ்சதை போலதான் ₹1, அந்த பாஷையில் ஒரு திர்ஹம் என்று இருக்குது. ஒரு திர்ஹத்தை வட்டிக்கு வாங்குறதும் வட்டிக்கு கொடுக்கிறதும் என்றாங்க ரசூலுல்லாஹ். இது என்ன பிசப்பு வார்த்தையா? கேட்டுவிட்டு மாறு செய்கிற ஒரு சொல்லா? விளையாட்டா? அல்லாஹ் எந்த நாளும் இந்த விளையாட்டையும் புதுமையும் பார்த்துக் கொண்டிருக்க போகிறான். என்ன கருதி கொண்டிருக்கிறோம்? எங்களுக்கு தொடர்ந்து ஒருவன் மாறு செய்யும் போது கோபம் வருகிறது. மகன் தவறு செய்யும் போது தகப்பனுக்கு கோபம் வந்து வீட்டில் உள்ள தளமாடங்களை உடைக்கிறான். அல்லாஹ்வுக்கு கோபம் வந்தால் என்ன ஆகும்? அல்லாஹ்வுடைய ரோஷம், அல்லாஹ்வுடைய கோபத்தின் உச்சம் வெளிப்பட்டு விட்டால் யாருமே வாழ முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகும். ஆக பயங்கர வட்டி. வீடுகளுக்கு போய் இந்த நசீஹத்தை சொல்லுவது உங்களுடைய கடமை. இந்த குதுபாவில் உட்கார்ந்திருக்கும் முஸ்லிம்களே, உங்களுக்கு வசியத்தாக சொல்லுகிறேன், வீடுகளுக்கு போய் சொல்லுங்கள், ஒரு நெருப்பு குச்சியை கூட வட்டிக்காரரிடம் வாங்கக்கூடாது என்று சொல்லுங்கள். அதைவிட நல்ல குடும்பத்தை போட்டு நெருப்பிலே பொசுக்கி போடுவது அவ்வளவு பெரிய ஆபத்து வட்டி. இதனால் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் வதால, இறுதி ஹஜ்ஜி, பெரியாவிடை கொடுத்த ஹஜ்ஜி, அந்த ஹஜ்ஜிலே 11 நிமிஷம் சுருக்கமாக ஒரு பயான் செஞ்சார். அரஃபாவுடைய குத்பா. அதிலே இந்த உம்மத்தை பாதுகாக்க தேவையான அனைத்து அம்சங்களையும், இந்த உம்மத்துக்கு எந்தெந்த வழிகளால் ஹலாக்கும் அழிவும் சோதனையும் வருமோ அவைகளை தொட்டு தொட்டு காட்டினார். அதிலே ஒன்று சொன்னாங்க, அலா வைன்ன ரிபா மௌதுஉன் தஹ்த கதமிய, அறிந்துக்கோங்க, வட்டியை என்னுடைய காலுக்கு கீழால் வைத்து மிதித்து விட்டேன். ரசூலுல்லாஹ் அரஃபால இஹ்ராமுடைய உடுப்போடு இருந்து கொண்டு சொல்றார். அரஃபா மைதானத்தில் ஹஜ் பிறை 9 ஹஜ்ஜுடைய வணக்கங்களில் பிரதான வணக்கமான அரஃபாவுடைய மைதானத்தில் தரித்து கொண்டு சொல்றாங்க, வட்டி இந்த காலுக்கு கீழால வச்சு மிதிச்சுட்டு மௌது, இந்த உம்மத்தை யாரும் நான் மிதிச்சதை கிளப்பி எடுத்தாதீங்க, நான் காலுக்கு கீழால வச்சு புதைச்சத இந்த உம்மத் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறவங்க யாரும் சிறுப்ப அந்த நஜிச கிண்டி வெளியில் எடுத்துறாதீங்க சொல்லி சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இதை சொல்ல முன்பு முந்தின காலங்களில் இருந்த மக்கள் வட்டியை பிசினஸாக நினைச்சு கொண்டிருந்தாங்க. 100 ரூபாய் கடன் கொடுக்கிறோம், திருப்பி எடுக்கும் போது 105 ரூபாய், 5% வட்டி. 1000க்கு 1050 ரூபாய், 1,00,000க்கு 1,05,000 ரூபாய் வட்டி எடுக்கிறார். அது அந்த காலத்தில் ஒரு வியாபாரமாக பார்க்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சொன்னான், அது வியாபாரம் அல்ல, அது வட்டி. பிசினஸ் வேற, வட்டி வேற. வட்டி ஹராம். இதனால நீங்க வட்டியில உறைஞ்சி புரண்டு போயிருப்பீங்க. யாரு முதலாவது இந்த வட்டியை விடுகிற என்ற ஒரு கேள்வி வரும். நான் சொல்றேன், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அரஃபால சொல்றாங்க, நான் சொல்றேன், இந்த சாச்சா அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மக்காலே கூடுதலாக வட்டிக்கு காசு கொடுத்தவர். அப்பாஸ் செல்வந்தர், பணக்காரர். அவர் ஒரு பேங்க் மாதிரி மக்களுக்கு லோனுக்கு கடனுக்கு கொடுப்பாரு, திருப்பி எடுக்கும் போதே வட்டியும் சேர்த்து எடுப்பாரு. இது வட்டி ஹராம் என்று சொல்ல முன்னால் உள்ள காலம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், முதலில் இந்த குடும்பத்தில் இருந்து தொடங்குகிறேன். யாருக்கெல்லாம் ஹஜ்ரத் அப்பாஸ் வட்டிக்காக காசு கடன் கொடுத்திருக்கிறாரோ அவங்க யாரும் வட்டியை திருப்பி கொடுக்க வானம், கடனை மட்டும் திருப்பி கொடுங்க. தந்த குடும்பத்திலிருந்து வட்டியை ஒழிக்கும் போராட்டத்தை ரசூலுல்லாஹ் தொடங்கி உம்மத்திலிருந்து துடைத்து எரிந்து இந்த பூமியை சலாஹியத்துள்ள பூமியாக வச்சுட்டாங்க. திருப்ப பின்னால வந்த நாங்க ரசூலுல்லாஹ் சுத்தப்படுத்தி துப்புரவுப்படுத்தி தந்த இந்த பூமியை நாங்க வட்டி எடுத்து ஃபசாதாக்க கூடாது. வலா துஃசிது ஃபில் அர்தி பஅத இஸ்லாஹிஹா. பூமி நபியால சீராக்கப்பட்டிருக்கிறது, திருப்ப பூமியை ஃபசாதாக்கவான, திருப்ப பூமியை பசாதாக்குவான. இதனால இந்த குத்துபாவிலிருந்து போறவங்க காரமா சொல்லுங்க, கதிரை இல்ல பாவை போட்டு வீட்டுக்குள் உட்காரணுமா, ஹலாலான பாயில உட்காருவோம். அந்த கதிரை வேணாம். கட்டில் இல்ல பாயில படிக்க வேண்டி வருகிறது. வட்டி கட்டில தூங்குறத விட, நெருப்பு கட்டில தூங்குறத விட பாயில தூங்குறது சால சிறந்தது. ஹலாலான பாயில தூங்குவோம். பானும் சீனியும் தொட்டு சாப்பிடுறோம் ஹலாலாக. பிரியாணி வட்டியில கிடைக்குது. ஹராமான பிரியாணியை சாப்பிடுறதை விட ஹலாலான பானையும் சீனியும் தின்னுவோம். கியாமத்தில் அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுபவிக்க வைப்பான். இந்த உண்மையை வீட்டில் உள்ள பெண்களுக்கு தைரியமாக சொல்லுங்க. சொல்வதை கொண்டு நீங்க தப்புவீங்க, அவங்க திருந்துவாங்க. மௌனமாக இருந்தா நீங்களும் குத்தவாளி, அவங்களும் குத்தவாளி. சொன்னா நீங்க தப்புவீங்க. இவர் இந்த பாவத்துக்கு ஒத்துழைக்கிறவர் அல்ல, அல்லாஹ் உங்களோடு இறக்கப்படுவான். மனைவிக்கு பயம் வரும், அவவும் அந்த பாவத்தை விட்டு விலகிடுவான். தடுக்கப்பட்டுள்ள மழையை அல்லாஹ் நீக்கிடுவான். தடை நீங்கும், திருப்ப மழை வர ஆரம்பிச்சு. முதலாவது ஜகாத்தில கவனம் செலுத்துங்க. இரண்டாவது வட்டி போன்ற இந்த பயங்கரமான பாவங்கள் இருந்து உடனடியாக, அது வட்டியாக இருக்கேனும், மதுபானம் அருந்துறவங்களாக இருக்கேனும், கள்ள பெண்களை வைத்திருக்கும் விபச்சாரம் புரிகிற மக்களாக இருக்கேனும், ஏனைய பாவங்களாக இருக்கேனும், பாவத்தை விட்டு கலருங்க. இந்த எச்சரிக்கையை அல்லாஹ் நீக்கிக் கொள்வான். மூணாவது விஷயம்தான் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். ஜகாத்து கொடுக்கணும், பாவத்தை விட்டு விலகணும், அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்யணும். இஸ்திக்ஃபார் தெரியும் முஸ்லிமுக்கு மட்டும்தான். மழையை கொண்டு வரக்கூடிய சக்தி இருக்குது இஸ்திக்ஃபாருக்கு. அமிலத்துக்கு கெமிக்கலுக்கு மழையை கொண்டு வர சக்தி இல்லை. மழை மேகம் இல்லை என்றால் கெமிக்கலை கொண்டு வந்த விஞ்ஞானி திரும்பி நாட்டுக்கு ஓடுகிறார். மஸ்ஜிதுக்குள்ள இருக்கிற முஸ்லிமே, குடிசைக்குள்ள இருக்கிற முஸ்லிமே, ஒளிஞ்சிருக்கும் மழை மேகத்தை உங்களோட ஊருக்குள்ள கொண்டு வர சக்தி உங்க கையில இருக்குது. அதுதான் இஸ்திக்ஃபார். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய சமூகத்துக்கு சொன்னார், வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும். இந்த கௌமே, பாவங்கள் நடந்துருச்சு, அந்த பாவங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுங்க. ரப்பிடத்தில் நடந்த பாவங்களுக்கு மன்னிப்பு கோருங்க. யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மித்ராரா. இஸ்திக்ஃபார் செஞ்சா அல்லாஹ் மழையை கொட்ட வச்சிருவான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கௌம் சொன்னான்,
யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா. என்ன கௌமே, உங்களோட ரப்பிடத்தில செஞ்ச பாவங்களுக்கு மன்னிப்பு கேளுங்க, உங்களோட ரப்பு மன்னிக்கிறவன். யுர்சிலிஸ் ஸமா அலைக்கும் மிதராரா, வானத்திலால அல்லாஹ் மழை பொழிய வச்சிருவான். இஸ்திக்பாருக்கு மழை பொழிகிற சக்தி இருக்கு. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய காலத்துல ஒரு பஞ்சம் ஏற்பட்டுச்சு. ஹஜ்ரத் உமர் இறங்கினாங்க மைதானத்துக்கு, வேறொன்றும் செய்யல, மழை தான் கேட்கல. எல்லாரையும் கூட்டி வச்சு அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் ரப்பி இக்ஃபிர்லி வதுப் அலைய இன்னக அன்தத் தவ்வாபுர் ரஹீம் இஸ்திக்பார் மட்டும்தான் செஞ்சாங்க. மக்களை திருப்பி அனுப்பினாங்க. மக்கள் கேட்டாங்க, மழை தேடி சொல்லுகிறதுக்கு மழையை கேட்க வந்தோம், நீங்க மழையை கேட்கல, அஸ்தக்ஃபிருல்லாஹ் இல்லையா சொல்லிக்கிட்டு சொன்னாங்க. நான் மழையை கேட்கல, மலைக்கு அந்த மேகத்துக்கு மேலுள்ள சக்திட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த சக்தி என்ன செய்ய முடியும்? மேகத்தில தண்ணி அனுப்ப முடியும். நாங்க பிடிக்க வேண்டியவனை பிடிப்போம், மேகத்துடைய ரப்பை பிடிப்போம், மழையுடைய ரப்பை பிடிப்போம், அவனை அன்பு கொள்வோம், அவன் எங்களுக்கு மேகத்தை அனுப்புவான். எத்தனை மேகத்தை எங்கட தலைக்கு மேல பார்க்கிறோம், தண்ணியை சுமந்து கொண்டு போகுது, எங்களுக்கு கொஞ்சமாவது கொட்டதில்லை. நாங்க வெயில எரிஞ்சு கொண்டிருக்கிறோம், எங்கட விளக்குகள் அணைவே. நாட்டில் உள்ள அநேகமான பகுதிகளே இரவிலும் பகலிலும் மின்வெட்டு அமலாகவே. ஓரிரு ஊர்கள் விதிவிலக்காக இருக்கலாம். அந்த மக்கள் படுகிற கஷ்டமும், அந்த மக்கள் படுகிற சிரமமும், அந்த மக்களுடைய தொழிலுக்கும் வருமான வழிகளுக்கும் மஸ்ஜிதுகள் இபாதத்துக்கும் இருக்கிற கஷ்டம் சுப்ஹானல்லாஹ் வார்த்தைகளால சொல்ல இயலாது. இந்த மழை மேகம் எங்களை பார்த்துட்டு போயிட்டு வேற ஊர்ல கொட்டுது, எங்களுக்கு கொட்டுதில்லை. ஏன்? மேகத்தை அனுப்புற ரப்ப நாங்க பகைச்சி கொண்டோம். பகவையை நீக்க, தடையை நீக்க எங்களுக்கு முன்னால் இருக்கிற சக்தி அனைவர்களும் சேர்ந்து இஸ்திக்பார் செய்யும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு பெரிய மனிதர் ஸலஃபு ஸாலிஹீன்களுடைய காலத்தில் ஒரு பெரிய மனிதர் அவர் சொல்றார், நாங்க எங்க ஊர்ல தண்ணி இல்லாம வறட்சிக்கு உள்ளானோம். அந்த ஊரில் இருக்கக்கூடிய இமாம் அநேகமாக அஷ்ஹப் இப்னு அப்துல்லாவா இருக்கணும். மக்கள் எல்லாரையும் ஒன்று திரள சொன்னாங்க. சிறுவர்கள் வந்தாங்க, பெண்கள் வந்தாங்க, மிருகங்களையும் கூட்டிக் கொண்டு வந்தாங்க. பெரிய பயான், பெரிய முஹாலரா செய்யல. சொன்னாங்க, மழை எதால நின்றிருக்குது என்று புரிஞ்சிட்டீங்களா? சொன்னாங்க மக்கள், ஆம் புரிஞ்சிட்டோம், எங்களால தப்பு தவறு நடந்துருச்சு. அவரே ஒரு ஆயத்தொன்று ஓத ஆரம்பிச்சாரு. ஒரு ஆயத்தை ஓதினாரே, அந்த ஆயத்தை திருப்பி 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 ஓதினார். முழு மைதானமும் அழ ஆரம்பிச்சு. இஸ்திக்பாருடைய ஆயம் சொல்லாங்க. அந்த அறிஞர், துஆவுடைய சத்தம் முடியுதே, மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு, நாங்கள் நலஞ்சு கொண்டு வீடுகளே போனோம். இஸ்திக்பார் மழையை இழுத்துக் கொண்டு வரக்கூடிய சக்தி உள்ளது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா இது போல வெள்ளிக்கிழமை தினத்தில் குத்பா செய்து கொண்டிருக்கிறார். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிது நபவியில ஒரு கதவுக்குள்ளால கிராமப்புறத்து அரபி ஒருத்தர் உள்ள வந்தாரு. வந்து சொன்னார், யா ரசூலல்லாஹ், மழை இல்லை நீண்ட காலமாக, எங்கட மிருகங்கள் எல்லாம் சற்று மடிஞ்சு கொண்டிருக்கிறது, விவசாயம் பட்டு போயிருக்கிறது, ஊரில் மக்களுக்கு தண்ணி இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அந்த குத்பாவை, ஜும்ஆவோட குத்பாவை இஸ்திஸ்காவுடைய குத்பாவாகவும் சேர்த்துக் கொண்டாங்க. கைகளை உயர்த்தினாங்க. அல்லாஹும்ம ஸ்கினா கைஸம் முகீஸா ஹனீஅம் மரியா ஓதினாங்க. சொல்லலாம், اللهم انك كنت غفارا فارسل السماء علينا مدرارا. நீ மன்னிக்கிறவன், மழை மேகங்கள் எங்களுக்கு அனுப்பிடுவாயாக. யா அல்லாஹ், சுகியா ரஹ்மா லா சுகியா அஸாபின் வமா. யா அல்லாஹ், ரஹ்மத்துடைய மழையாக அனுப்பி எல்லாத்தையும் அழிச்சு போடுகிற மழையாக ஆக்காதே. சஹாபி சொல்றாரு, சஹீஹ் முஸ்லிம்ல இருக்குது, மதீனாவோட மேகம், மதீனாவுடைய ஆகாயம் ரொம்ப தெளிவாக நீல வானம் இருந்துச்சு. மழையில அறிகுறியே இல்ல. ஜும்மா முடிஞ்சு பார்த்தோம், வானத்துல
சின்ன ஒரு கருப்பு புள்ளி போல தெரிஞ்சது. அது முழு மதீனாவிலும் படர்ந்துச்சு. குத்துபா முடிஞ்சு வெளியேறதும் மதீனா பூராக மழை, ஒரு வாரமாக மழை. 6 நாள் வானத்தில சூரியனே காணல. மழையில் மக்கள் வாராங்க மஸ்ஜிதுக்கு. மழை இல்லாத பிரச்சனையை தீர்க்கையிலும் முஸ்லிம்களுடைய பள்ளியில, மழை இல்லாத பிரச்சனையை தீர்க்கையிலும் முஸ்லிம்களுடைய மிம்பர்ல. அடுத்த வாரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குத்பா ஓதுறாங்க. அதே மனுஷர் வந்தாரு, யா ரசூலல்லாஹ், ஒரு மாத காலமாக மழை, எங்கட ஊரெல்லாம் வெள்ளத்தால் அழியுது யா ரசூலல்லாஹ், ஆறுகள் எல்லாம் நிரம்பி வழிஞ்சி மரங்கள் எல்லாம் விழுகுது யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா, எங்களை சுத்தி இருக்கிற பகுதிகளுக்கு மழை அனுப்பி எங்களின் மீது மழையை கொட்டிடாது என்று துஆ செஞ்சாங்க. மழை மேகம் மெதுமெதுவாக விலகுது. குத்பா முடிய வளமையான நிலைமைக்கு காலநிலை திரும்புது. இதனால் எல்லா மனிதர்களும், ஆண்களும் பெண்களும் அனைவர்களும் இஸ்திக்பாருக்கு தயாராகும். இஸ்திக்பாருக்கு தயாராகும். ஜகாத் எல்லாரும் திருப்பி பாருங்க, ஹராமான பாவங்களை விடுங்க, இஸ்திக்பார் கரங்குங்க. இந்த மூணுக்கும் மழையை கொண்டு வரக்கூடிய சக்தியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த விடயங்களை கவனத்தில் எடுப்போம், இந்த விடயங்களை கவனத்தில் எடுப்போம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவர்களுக்கும் அவருடைய தீனின் மூலம் முழுமையான பயனடையக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானா. பூரா உலகத்துக்கும் ஹிதாயத்தை நசீபாக்குவானா. உலகத்துக்கு ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடியான நிலைமைகள் இருந்து மக்களை பாதுகாத்தருள்வானாக. எங்களுடைய நாட்டில் ஏற்பட்டிருக்கும் இந்த வறட்சியை போக்குவானாக, கஷ்டங்களை நீக்குவானாக, மழை பொழிய செய்திருவானாக. மக்களுடைய சலாஹியத்துக்குரிய மழையாக அந்த மழையை ரப்பை நீ ஆக்கிடுவாயாக. யாருடைய பாவங்கள் இந்த மழைக்கு தடையாக நிற்கிறதோ அந்த பாவங்கள் இருந்து அந்த மனிதர்களை பாதுகாப்பாயாக. சாலிஹான அடியார்களாக அவர்களை மாற்றிடுவாயாக. பாவிகளின் பாவங்களை வெறுக்கும் உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களையும் நீ ஆக்கிய